எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி உங்களுக்கு. என் அன்பு வணக்கம். பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஓவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, கடாய் தேவையில்லை, அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங்கே தேவையில்லை. கரெக்ட். பேக்கிங்கே பண்ணாமல் ஈனோ மைதாலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான பிஸ்கெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? 2 டம்ளர் கோதுமை மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் பட்டரையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதை இந்த மாதிரி விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு, அதாவது நான் 2 டம்ளர் சொன்னேன் இல்லையா, ஒரு 1.5 டம்ளருக்கு நான் நாட்டு சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 சுற்று இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதை நம்ம கோதுமையிலேயே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். ஒரு சாப்பிங் பவுலில் நம்ம கோதுமை மாவுலாம் நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டோவை போட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த திக்னஸ் வர வரைக்கும் ரொம்ப தின்னாக போயிடக்கூடாது. இந்த திக்னஸுக்கு நம்ம இதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கார்னர்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம ஷேப்பு நல்லா கரெக்டாக வரும். இதை தூக்கி போட தேவையில்ல, நம்ம திருப்பியும் நம்ம ஒரு டோவா ஃபார்ம் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் நல்ல ஒரு நீட்டு பிஸ்கெட் மாதிரி ஷேப்புக்கு நான் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு முந்திரியாக எடுத்து ஒரு பிஸ்கெட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்ல மீடியம் ஹீட்டில் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. இந்த டயத்தில் நான் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடாய் மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்க பாத்திரத்தில் பண்ணல, ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்தில் நான் ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் அந்த பிஸ்கெட்டோட ஷேப்பு அது ரீட்டைன் ஆகும். இது ஃப்ரை ஆகுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 to 7 minutes ஃப்ரை ஆகும். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிஸ்கெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஒரு 10 to 15 minutesல நீங்களே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.